इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அன்னபூர்ணோபனிஷத் 5வது அத்தியாயத்துல 57வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி இந்த சாங்கியம் யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன, யோகம்னா என்ன அப்படின்றது சொன்னார். அதுக்கு முன்னாடி இந்த வாசனாட்சயம், மனோநாசம், தத்துவ தர்சனம் இவைகளை பத்தி தான் சொல்லிட்டு வர்றார். இப்போ குரு தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். சொல்லிட்டு இதே போல நீ அனுபவத்தை அடையணும்னு சிஷ்யனுக்கு சொல்றார். ஆக இந்த உபனிஷத்து எப்படி இருக்குன்னா, சாத்தியம் சாதனம், சாத்தியம் சாதனம் மாத்தி மாத்தி வருது. சாத்தியம் அப்படின்னா அடையக்கூடியது, இல்ல நம்மளுடைய லட்சியமானது ஆத்ம தத்துவம். சாதனம் அப்படின்றது அது ஆத்ம தத்துவத்தை அடையறதுக்கு வழியானது சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதுக்கப்புறம் விவேக வைராகியாதிகள், இந்த யோகியத்தையை சம்பாதிக்கிறது, மனசு அடக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள். இது ரெண்டும் மாறி மாறி வந்துட்டு இப்ப சொல்ற சைவாகம். இதுல தாத்பரியம் என்ன அப்படின்னா, சில சமயம் பார்க்கும்போது சொன்னதே சொன்ன போல இருக்கும். எதுவா இருந்தாலும் இங்க நமக்கு பாக்குறது ஒவ்வொரு விஷயம் இப்படிப்பட்ட ஆத்மாவை தெரிஞ்சுக்கும், அப்படிப்பட்ட ஆத்மாவை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆத்மாவுடைய சொரூபம் என்னன்னு நமக்கு நல்லா தெரிய வரும். அதுதான் இங்க விஷயம். அதே போல நம்ம எந்த விஷயங்களை விடணும், எந்த விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்றதும் தெரிய வரும். சைவாம் இது நிச்சித்ய நிராக கிருதகிருத்தியவான் நபூதம் ந பவிஷ்யச்ச சிந்தையாமி கதாச்சன. சைவாகம் சயேவ அகம். அந்த ஆத்மா இதுவரைக்கும் எந்த ஒரு ஆத்ம தத்துவம் சொல்லியிருக்கோ அந்த ஆத்மா சைவாகம் சயேவ அகம், நான் அந்த ஆத்மாவே அப்படின்னு நினைச்சுக்கணும். இது நிச்சித்ய அப்படின்னு நிச்சயம் செய்து. சைவாகம் அப்படி வெறும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதை பாடம் படிச்சோம், கேட்டோம், சொன்னா சரி புரிஞ்சிருந்தோம் அப்படி இல்லை. விசாரம் பண்ணி சந்தேகங்கள்லாம் போகும்போது மனனம் நிதித்தியாசனம் பண்றதுனால நிச்சித்ய ஏ நிதாக கிருஷ்ணனை கூப்பிட கிருதகிருத்தியவான், நான் கிருதகிருத்தியனாகிவிட்டேன். எத் கிருத்தியம் தத் கிருதம், எதை செய்யணுமோ அது செஞ்சாச்சு, இனிமே வாழ்க்கையில செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுதான் கிருதகிருத்தியவான் அப்படின்றது. சைவாக நிச்சித்ய நிதாக கிருதகிருத்தியவான். யாரு? தளபதி சொல்லிக்கிறார். கிருதகிருத்தியவான் நபூதம் ந பவிஷ்யச்ச சிந்தையாமி கதாச்சன. நபூதம் கடந்து போன விஷயத்தை பத்தி ந சிந்தையாமி ந பவிஷ்யத், நாளைக்கு வரக்கூடியதான விஷயத்தையும் நான் யோசிக்கிறது இல்லை. நமக்கு எப்பவுமே 100% கவலை எப்போ வருது அப்படின்னா, நடந்த விஷயத்தையும் நடக்க போற விஷயத்தையும் நடக்கிறதுனால கவலை வருது. வலி உங்களுக்கு வர்த்தமான காலம். வலின்றது காலில் முள்ளு இது கீழே போகும்போது அடிபட்டிருந்தோம் அப்படின்னா அந்த வலி வர்த்தமான காலம். அது அப்படியே இருக்கும். நான் சொல்றது மனசுல கவலை, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ, ஏன் இப்படியாச்சுன்றது இதனாலதான் வரும். அந்த க்ஷணத்துல நடந்து போனது நம்ம இனிமே மாற்ற முடியாது. நாளைக்கு வரப்போறது பகவான் பார்த்துட்டு போறாரு அப்படின்னு மனசை மாத்திக்க பழகியாச்சுன்னா அதான் ஜீவன் முக்தின்னு சொல்ல போறாரு. நபூதம் ந பவிஷ்யச்ச சிந்தையாமி கதாச்சன திருஷ்டிம் ஆலப்ய திஷ்டாமி வர்த்தமானாம் இஹாத்மனாம் இதமத்திய மயாலப்தம் இவம் பிராப்சியாமி சுந்தரம். இப்ப என்ன சொல்ற, இது பூதம் பவிஷ்யத்து இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா வர்த்தமானம் என்ன, நான் தான் நிச்சயம் பட்டேனே ஆத்மாதான் இல்லைன்ட்டு. அதனால திருஷ்டிம் ஆலப்ய திஷ்டய வர்த்தமானாம் திருஷ்டிம் ஆலப்ய திஷ்டாமி. இந்த வர்த்தமான திருஷ்டி இப்ப என்ன இருக்கு, ஆத்மாவை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆத்மா பார்க்க முடியாதே இல்லை. ஆத்ம தத்துவத்துல மனசு செலுத்தி இருக்கேன். திருஷ்டிம் ஆலப்ய திஷ்டாமி வர்த்தமானாம் இத ஆத்மனா. ஆத்மாவில ஆத்மாவா இருக்க. நான் ஆத்மாதான், நான் சரீரம் இல்லை, நான் மனுஷன் இல்லை, நான் தேவன் இல்லை, இப்படிலாம் ஆத்மனா வர்த்தமானாம் திருஷ்டிம் ஆலப்ய திஷ்டாமி இதம் அத்திய மயாலப்தம். இது எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஆத்ம தரிசனமானது எனக்கு கிடைச்சிருக்கு.
இமம் பிராப்சியாமி சுந்தரம், இந்த உத்தமமான அழகான ஆத்ம தத்துவத்தை நான் அடைந்து விட்டேன், பிராப்சியாமி அடைவேன் அப்படின்ட்டு வெறுமனா அதை பத்தி மட்டும் நினைச்சுட்டு இருக்கக்கூடியது. இனிமே மற்றதெல்லாம் பத்தி என்ன கவலை? ஏன்னா எல்லாமே ஆத்மா, அந்த ஆத்மா நானா இருக்கேன், இனிமே எனக்கு என்ன கவலை? நசௌமி நச்ச நிந்தாமி ஆத்மனோ நை கொச்சிது, ஆத்மாவை தவிர வேற ஒன்னத்தையும் இல்லவே இல்லை. அதனால நசௌமி, நான் எதையும் துதிப்பதும் இல்லை, நிந்தையும் செய்யறது இல்லை. நமக்கு ஒரு விஷயத்த போற்றணும் அப்படின்னா அது முதல்ல நம்மளோட வேற இருக்கணும். நம்மளோட வேறையா இருந்தாதான் இது நல்லா இருக்கு அப்படி இருக்கு, நாங்க போய் பார்த்தா என்னோட கிடையவே கிடையாது, நிச்சயமா நம்ம அது வாங்கிதான் ஆகணும். இதெல்லாம் எப்போ வரும்? ஆத்மா தவிர இன்னொரு பொருள் இருந்ததுன்னா. அது மாதிரி இன்னொரு பொருள் இல்லை, இன்னொரு மனுஷன் இல்லை. சோனி நினைச்சு நிந்தாமி. அதே போல எதையும் எதை பத்தியும் நமக்கு குறை சொல்றது இல்லை. இப்ப எதையா ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றதுனுடைய பிரயோஜனம் ஒண்ணு இருக்கணும், அதை அடையணும். இல்ல ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணா அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு பிரயோஜனம் பண்ணணும். நல்ல கிருத்தகிருத்தியன் ஆகிட்டார். அதனால ஸ்தோத்திரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிடைக்கலன்னா மனசுல கவலை இருக்கும். ஆனா 6 மாசமா சாசனம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியல, வரலாற்று எனக்கு இவருக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நஷ்டம் நச்ச நிந்தாமி, நான் அதையும் நிந்தையும் பண்றது இல்லை. அப்ப யாரையும் நிந்த பண்ணாதனால மனசுல கவலை இல்லை. ஆத்மனோ அந்நியது நகி கொச்சது ந துஷ்யாமி சுப பிராப்தம், நீங்களா சுபம்னு எதை நினைக்கிறீங்களோ அது எனக்கு வந்தா நான் சந்தோஷப்படுறது இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே ஆத்மா. நக்கித்யாமி அசுபாகமே, அசுபம்னு நினைச்சது நடந்தாலும் நான் அதை பத்தி நக்கித்யாமி, கேதம் அடைவதில்லை, துக்கம் அடைவதில்லை. பிரசாந்த சாபலம் வீத சோகம் அஸ்த சமீரிதம் மனோ மம முனே சாந்தம் தேன ஜீவாம் யனாமய. சாந்த சாபலம், சபல புத்தி, சபலம்னா அசையல். அந்த பிரசாந்தம் புத்தி அசையல, இது வேணும் அது வேணும்ட்டு எதையும் தேடி போகல. பிரசாந்த சாபலம், அதனாலேயே வீத சோகம், எல்லா சோகமும் போயாச்சு. அஸ்த சமீகிதம், சமீகிதம் இது ரொம்ப ஹிதம், இது எனக்கு வேணும், இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு எனக்கூடியதான அந்த பேதம் இல்லை. அதனால அஸ்த சமீகிதம் அதுவும் இல்லை. அஸ்தம்னா அஸ்தமிச்சு போச்சு, இல்லாம போயிடுது. அஸ்த சமீகிதம் மனோ மம முனே சாந்தம், ஏ முனே என்னுடைய மனசு சாந்தம், மனசு சாந்தமா இருக்கு. தேன ஜீவாதி அனாமய, அதனால குறைவில்லாமல் நான் வாழ்கிறேன். எதனால குறைவில்லாம வாழறது? எக்கச்சக்கமா 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், இவ்வளவு தங்கம் வச்சிருக்கேன், அதனால குறைவில்லாமல் இல்லை. மனசாந்தமா இருக்கு, குறையில்லாமல். தேன ஜீவாமி அனாமய அயம் பந்து பரஸ்சாயம் மமாயம் அயமன்யக இது பிரம்மன் ந ஜானாமி சம்ஸ்பர்ஷம் ந ததாம்யகம். அயம் பந்து, இவர் எனக்கு பந்து, இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். பரஸ்சாயம், இவர் வேதாள், இவர் இவருக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். நம்ம தான் 10 பேர் ஆத்து கூப்பிடுறோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல. சில பேருக்கு ஒரு விதமா தாம்பூலம் கொடுக்கறது, மற்ற சில பேருக்கு வேற விதமா தாம்பூலம் கொடுக்கறது. எல்லாரையும் ஒன்னாதான கூப்பிட்டோம், ஒரே மாதிரி தானே பண்ணணும், பண்றது இல்லை. ஏன்னா இவர் பந்து, இவர் பரக அப்படின்னு பேதம் பார்த்துன்னு அனுப்பணும். லோக விவகாரம்னால பேதம் பார்க்காம பண்றது இல்லையே. இவருக்கு அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. அயம் பந்து பரஸ்காயம் மம அயம், இவர் எனக்கு சேர்ந்தவர். அயம் அந்யக, இவர் வேதாளர். இது பிரம்மன் ந ஜானாமி, எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாது, எல்லாம் ஒண்ணுதான். சம்ஸ்பர்ஷம் ந ததாம்யகம், அதனால யாரோடும் எந்த ஒரு தொடர்பும் நான் வைத்துக் கொள்வதில்லை. இதுதான் அந்த ஞானியினுடைய ஸ்திதி. இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எப்பப்போ எந்தெந்த விஷயமா நம்மளால முடியுமோ அந்த மாதிரி நம்ம பார்த்து பழகிக்கணும். இப்படி இருக்கணும்ன்ற எண்ணம் எப்பவுமே மனசுல இருந்ததுனால அதை அடைய முடியும். நம்மளுக்கு லட்சியம் தெரிஞ்சாதான், இப்ப நான் இங்க இருந்து இந்த ஊருக்கு போகணும், நான் இங்க ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் அப்படின்னா அது கிழக்குல இருக்கா மேற்குல இருக்கா முதல்ல அது தெரியணும். அதுக்கப்புறம் போற வழி என்ன, பஸ்ல போலாமா நடந்து போலாமா தெரியாது நமக்கு, இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வழி பார்க்கணும். அதனால முதல்ல லட்சியம் என்ன, அதுக்கு போறதுக்கான வழி என்ன, இதை பத்தி நினைச்சுட்டே இருக்க. இப்படி போனா இருக்கும் அப்படி போனா இருக்கும்னு நினைச்சிருந்தோம். யாரோ ஒருத்தர் திடீர்னு நான் நாளைக்கு ஸ்ரீரங்கம் கார்ல போறேன் வரீங்களா கூப்பிட்டு போயிடுவார். அது போல குருவுடைய அனுகிரகத்துல நம்ம லட்சியத்தை மனசுல வச்சுட்டே இருக்கிறது கட்டுன்னு போயிடும். லட்சியமே என்னன்னு தெரியல அப்படின்னா கஷ்டம். அதுக்காக தான் இந்த உபனிஷத்துல அனுசந்தானம் பண்ண வேண்டியது. சரி, வாசனா மாத்திர சந்தியாக
ஜராமரண வர்ஜிதம் சவாசனம் மனோஜானம் ஏயம் நிர்வாசனம் மனஹ. இது அன்வயம் நம்ம பிரயத்தனப்பட்டு பண்ணணும். ஏன்னா அப்படி அப்படியே விஷயமா சூத்திரமா சொல்லிட்டார். வாசனா மாத்திர சந்தியாக, வாசனா மாத்திரன்னு வாசனை மட்டும் எடுத்துக்கூடாது, சர்வம் மாத்திர சப்தத்துக்கு வியாபகம் அர்த்தம். வாசனா மாத்திர சர்வா வாசனா, எல்லா வாசனைகளையும் மிச்சம் மீதி இல்லாமல் எல்லா வாசனைகளையும் சந்தியாக அதை விட்டு விடுவதால், சந்தியாகனா சம்யகம், அதை பத்தி கொஞ்சம் கூட எந்த வாசனையும் கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாமல் தியாகம் செய்வதால் ஜராமரண வர்ஜிதம், பிறப்பிறப்பு இல்லாததான ஜராமரண வர்ஜிதம் பிராபிதே. ஜரான்னு போட்டிருக்கு, நான் ஜன்மான்னு அர்த்தம் சொல்லிட்டேன். அது ஜராமரணம், கிழத்தனம், இறப்பு இவைகள் இல்லாததான ஜராமரண வர்ஜிதம் அந்நிலையை பிராபியதே அடைகிறோம் அப்படின்னு எடுத்துக்கணும். சவாசனம் மனோஜானம், இத வாசனையோடு கூடிய மனசுக்கு சவாசனம் மனக அது ஞானம் பவதி. வாசனையோடு கூடின மனசு ஞானம்னு சொல்றோம். லோகத்துல அததான் ஞானம்னு வச்சிருக்கோம். ஞானம்னா ஆத்மதத்த ஞானம் இல்லை, எனக்கு அது தெரியும் இது தெரியும்ன்றது. வாசனையோடு கூடின மனசுக்கு தான், அந்த கரணத்துக்கு தான் விருத்தி இருக்கு. விருத்தோ ஞானத்து உபகார. அதனால சவாசனம் மனோ ஞானம் பவதி. ஏயம் தூ, இப்ப நம்ம அறிய வேண்டியது என்ன, தூன்னு சேர்த்துக்கலாம். ஏயம் நிர்வாசனம் மனக, அறிய வேண்டியது வாசனை இல்லாததான மனசு. வாசனை இல்லாத மனசுதான் பிரம்மஸ்வரூபம். அதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா வாசனையும் விட்டா மனசு எப்படி பிரம்மமாகும்னா, மனசு ஒன்றும் பிரம்மமாகாது. வாசனைகள்லாம் விட்டாச்சுன்னா மனசு தானா பிரம்மத்துல போய் ஒடுங்கிறது. அப்ப நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால வாசனா மாத்திர சந்தியாக ஜராமரண வர்த்திதம் பிராப்தியதே இல்ல பவதி ஸ்லோகம். சவாசனம் மனோஜானம் பவதி. ஏயம் தூ, ஏன்னா பட்சாந்தரம்னால தூ சேர்த்துட்டா சரியா அன்வயமாகும். ஏயம் தூ நிர்வாசனம் மனஹ சித்தே தியக்தே லயம் யாதி துவைதம் ஏதச்ச சர்வதः சிஷ்யதே பரமம் சாந்தம் ஏகம் அச்சம் அனாமயம் அனந்தம் அஜம் அவ்யக்தம் அஜரம் சாந்தம் அச்சுதம் அத்விதீயம் அநாத்யந்தம் யதாத்யம் பலம்பனம் ஏகம் ஆத்யந்தரஹிதம் சின்மாத்திரம் அமலம் ததம் காரதி அதிகராம் சூக்ஷ்மம் தத் பிரம்மாசி ந சம்சயः. தத் பிரம்ம அசி, அப்படிப்பட்ட பிரம்மமாக நீ இருக்கிறாய். ந சம்சயः, சந்தேகம் இல்லை. எப்படிப்பட்ட பிரம்மம், இத்தனை விசேஷணங்கள் போட்டுருக்க. சித்தே தியக்தே, இது சித்தத்தை தியாகம் பண்ணியாச்சுன்னா, சித்தம்ன்றது மனசுல நம்ம நினைக்கிறது. இப்ப நான் இதை நினைப்பேன் அப்படின்னு சங்கல்பம் வருது. அது எண்ணம் வந்துட்டே இருக்கு, ஒண்ணு மாத்தி ஒண்ணு விடாம நம்மளை கேட்காம மனசுல எண்ணம் வந்துட்டே இருக்கு. சித்தே தியக்தே லயம் யாதி, அந்த எண்ணங்களை விட்டுட்டோம்னா லயம் யாதி. துவைதம் ஏதத்து சர்வம், ஏதது துவைதம் சர்வதாக லயம் யாதி. இந்த துவைதம் முழுக்க மனசுல எண்ணங்கள் முழுக்க விட்டாச்சுன்னா இந்த துவைதம் முழுக்க லயத்தை ஒடுங்கி விடுகின்றன. அப்போ என்ன ஆகுது, துவைதம் போயாச்சுன்னா சிஷ்யதே பரமம் சாந்தம். அப்ப மிச்சம் என்ன இருக்கு, இப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுது. அத்வைதமான ஆத்மாவை கொண்டு போய் பிரிக்கலாம் முடியாது. ஏன்னா நம்ம ஆத்மஸ்வரூபமா இருக்கும். அது ஆத்மாவே தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்மா ஞான சுரூபம். அப்ப என்ன பண்ணணும்னா எது பொய்யாக இருக்கோ அதை தள்ளி விட்டுட்டே இருக்கணும். சிஷ்யத்தைய பரமம் சாந்தம், மீதி இருக்கக்கூடியது ஏகம், அது ஒண்ணுதான் இருக்கு. அச்சம், அச்சம்னா சொச்சம் சுத்தம், அனாமயம் குறைவற்றது, அனந்தம் எல்லையற்றது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். அனந்தம் அப்படின்னா முடிவில்லாதது. முடிவில்லைன்றது நம்ம எப்படி கற்பனை பண்ண முடியும்? நமக்கு முடிவுனா என்னன்னு தெரியும், அதுக்கு விபரீதம்ன்ற அளவுக்கு மேல முடிவில்லைன்றதுன்னா சொல்லவே முடியாது. இது இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை பத்தி மட்டுமே, இந்த ஆகாசமானது எல்லை இல்லாமல் இருக்கு அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கா கூட நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கண் பார்வை போகுதோ அதுக்கும் அப்பாற்பட்டு இருக்குன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ராத்திரியில நட்சத்திரம் பார்க்க போனோம்னா இப்பெல்லாம் நட்சத்திரம் தெரியறது இல்லை, முன்னெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது, இப்ப நட்சத்திரம் தெரியறது இல்லை ரொம்ப. கொஞ்சம் ஊருக்கு வெளியில சில இடங்கள்லாம் போகும்போது நல்லா தெரியாது. அந்த
நட்சத்திரத்தை பார்க்க போனோம்னா சிலதெல்லாம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் தெரியும். நம்ம கண்ணு வந்து அந்த இருட்டுக்கு பழகினதுக்கு அப்புறம் அங்க போய் பார்த்தோம்னா தெரியும் அந்த நட்சத்திரம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா எவ்வளவு தூரத்துல இருக்கு. அப்போ ஒரு எண்ணம் வரும், இவ்வளவு தூரம் இருக்கே, இங்க இருந்து போறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், எத்தனை கோடி காலம் ஆகும். அதுக்கு அப்பாற்பட்டுதான் ஆகாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஆகாசத்தினுடைய வீச்சு எவ்வளவுன்னு தெரியும். இந்த பிரம்மமும் அதை விட பெருசு. அத்விதீயம், அனாத்யந்தம், அனந்தம், அஜம், அவ்யக்தம். இது வந்து அஜம், பிறப்பு இல்லாதது, அவ்யக்தம் இன்னதுதான் எடுத்து சொல்ல முடியாதது, அஜரம் கிழக்கணம் இல்லாதது, மாற்றம் இல்லாததுன்னு அர்த்தம். சாந்தம், அச்சுதம். திருப்பி திருப்பி சாந்தம்னு எது சொல்லியிருக்கு அப்படின்னா அதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சாந்தி, சாந்தின்னா என்னன்னு பார்க்கணும். எந்த ஒரு கொந்தளிப்பும் இல்லாம இருக்கிறது. சர்வோபப்ளவரஹித பிரஜானமென பிரத்யேகத்த பிரம்மைவாஹமஸ்மி அப்படின்னு சாந்தி பாடத்தில் சொல்லிதான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். சர்வோபம், எந்த கொந்தளிப்பும் இல்லாதது, அந்த சாந்தம், அச்சுதம் குறைவற்றது, அத்விதீயம் இரண்டற்றது, அனாத்யந்தம் ஆத்தியமும் இல்லை அந்தமும் இல்லை, காரிய காரணபாவம் இல்லை. எது ஆத்தியம் உபலம்பனம், எது முதல்ல இருக்கோ அது உபலம்பனம், ஆத்தியம் உபலம்பனம். அதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏகம் ஆத்தியந்தரகிதம், ஒன்றாக இருக்கு. ஆத்தியந்தரகிதம், முதலும் முடிவும் இல்லாதது. சின்மாத்திரம், அமலம், தடம். இதெல்லாம் எப்படி அன்வயம் பண்ணோம்னா இப்போ ஒரு விசேஷனம், அந்த விசேஷணத்துக்கு ஒரு விசேஷனம். இப்ப ஆத்தியந்தரகிதமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆத்தியந்தரகிதம்னா காரியமும் இல்லை காரணமும் இல்லை. ஒரு இது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா நிறைய உபனிஷத்துகள்ல பார்த்து சிந்தனை பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு சூக்ஷ்மமான விஷயங்கள் கிடைக்கக்கூடியது. ஆச்சாரியர்களோட பிரகரணங்கள் நிறைய படிக்கணும். அவர் எழுதின விவேக சுடாமணிலேருந்து ஆரம்பிச்சு பிரகரணங்கள் விடாம படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு மனசுல வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி வாக்கியங்கள், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். இந்த ஆத்தியந்தரகிதம்னு இருக்கு. ஏகம் ஏகம்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப எதுக்கு ஏகம்னு சொல்லணும். இந்த சாந்தமும் பார்த்துக்கோங்க. இந்த ஆத்தியந்தரகிதம்னு ஆத்தியம்னா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. ஆரம்பம் முதலும் முடிவும் இல்லாதது. முதலும் முடிவும் இல்லாத அனாத்தியந்தம்னு முன்னாடி போட்டிருக்காரு. திரும்பவும் ஆத்தியந்தரகிதம்னு இருக்கு. இப்ப எப்படி நான் சொல்லுவேன்னா இந்த ஆத்தியந்தரகிதம் ஆகவும் ஏகமாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப மத்த மதத்தால என்ன சொல்ற, காரியம் காரணம் அப்படின்னு வச்சிருந்தா எல்லாருமே வந்து பிரபஞ்சத்தை பத்தி பேசிட்டு வரும். பரமாணு காரணம், அப்புறம் பிரகிருதி காரணம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர. இதுல வந்து சாங்கியால என்ன சொல்லிட்டா அப்படின்னா சிலது வந்து பிரகிருதி, சிலது வந்து விகிருதி, சிலது வந்து பிரகிருதியாகவும் விகிருதியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்ற. காரியமாகவும் அது வந்து ஒன்னுக்கு காரியமா இருக்கு, அது இன்னொன்னுடைய காரணமா இருக்கு. 24 தத்துவம் சொல்லுவார். அதுல இந்த மாய பிரகிருதி, நம்ம ஒரு வேதாந்தத்துல மாயன்னு சொல்றது அவ பிரகிருத்தின்னு சொல்றார். அந்த பிரகிருதிக்கு அந்த பிரகிருதியானது வந்து அவ எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா அது பிரகிருதிக்கு காரணம் எதுவும் கிடையாது. அதான் பிரகிருதி. பிரகிருத்தினா இயற்கையா இருக்கக்கூடியது. மீது எல்லாம் அதனுடைய காரியம். இந்த மகது, அகங்காரம், அவைகள்லாம் சிலதுக்கு காரியம், சிலதுக்கு காரணம். இப்படி இருக்கு. இப்போ ஆத்தியம், அது பிரகிருதி வந்து ஆத்தியம். எதுக்கு? மீதி முழு ஜகத்துக்கு, மீதி எல்லா தத்துவத்துக்கும் அது ஆத்தியம். ஆனா பிரகிருதிக்கு அந்தம் இல்லை. அது எந்த ஒன்று, அது வேற ஒன்றுடைய காரியம் இல்லை, அதுக்கு முடிவும் இல்லை. சரியா? ஆனா ஏகம்னு சொல்றது பிரகிருதியும் இல்லாமல் விகிருதியும் இல்லாமல் இருக்கிறது. அவன் என்ன சொல்றா, புருஷன் ஒரு தத்துவம் சொல்றான். இந்த சைதன்யம் நம்ம ஜீவன் சொல்றது அவன் புருஷன் சொல்றான். அந்த ஜீவன் வந்து யாருக்கும் காரியமும் இல்லை காரணமும் இல்லை. ஆனா அவ வந்து எப்படின்னா ஜீவர்கள் அனந்தம்னு ஒத்துட்டான். அது இல்லைன்றதுக்காக ஏகம்னு போடுது. ஏகம் ஆத்தியந்தரகிதம், ஏகம் சொல்றது ஆத்தியந்தரகிதம், ஏகம் ஆத்தியந்தரகிதம் தத் பிரம்மம். இது போடல வெறும் ஆத்தியந்தரகிதம்னா எனக்கு வந்து பிரகிருதியில அதிவியாப்தி வரும், இது புருஷன்ல அதிவியாப்தி வரும். அது வேண்டாம்ன்றதுக்காக இந்த மாதிரி இது போல 2-3 தடவை ஒரு விஷயத்த சொல்லித்தேன்னா அது முன்னாடி பின்னாடி இருக்க வார்த்தையில விசேஷ பாவமா வச்சுட்டு நம்ம அதை அன்வயம் பண்ணி பார்த்துக்கணும். இதுக்காக உபனிஷத்து இருக்கு. நம்ம மனசை வந்து எப்படியாவது பிரம்மத்துல சேர்க்கணும்ன்றது. இதுதான் இதை எங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சாஸ்திரநாம பாஷ்யத்துல ஆச்சாரியர்கள் அப்படிதான் பண்ணியிருக்காரு.
ஒரே நாம வந்ததுன்னா சில சமயம் விசேஷ பாவமா போடுவார், சில இடத்துல அர்த்தத்தை மாற்றுவார், வேற ஏதாவது வந்ததுன்னு சொல்லுவார். அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது படிச்சதுனால நமக்கு இது பார்க்கும்பொழுது இது மாதிரி பிரிச்சு பண்ணா பழகிக்கணும். வெறும்னே ஏதோ அப்படியே ஸ்தோத்திரமா சாஸ்திரா மாதிரி படிச்சுட்டே போகக்கூடாது. சாஸ்திரனாமே அப்படி படிக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். ஏதோ கடகடகடன் படிச்சுட்டு போனா புண்ணியம்னா புண்ணியம் இருக்கும், படிக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை முன்ன பின்ன கோத்து எதுக்கு இது விசேஷமா இருக்கலாம் விசேஷமா இருக்கலாம், இதுல சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் தோணும், சந்தோஷமா இருக்கும். அப்போ போச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு மனசுல சுத்தம் வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பரீட்சை வச்சுக்கலாம். ஏகமாத்தியந்தரகிதம் சின்மாத்திரம், அது வெறும் சைத்தன்ய ஜோதி ஸ்வரூபமா இருக்கு. அமலம், எந்த ஒரு தோஷமும் இல்லை. ததம்னா வியாப்தம், எங்கும் பரவி இருக்கு. காதபி அதிதராம் சூக்ஷம், கமன ஆகாசம், ஆகாசத்தை விட ரொம்பவும் சூக்ஷமானது. ஆகாசத்தை எப்படி கிரகிக்கிறோம்? கண் முதலிய புலன்கள்னால ஆகாசத்தை பார்க்க முடியாது. அப்போ சாட்சி வேத்தியம்னு நம்ம சொல்லுவோம். ஆகாசத்துல நம்ம வேதாந்த மதத்துல தையாயிகாலம் வர மாதிரி சொல்லுவேன். நமக்கு சாட்சி வேத்தியம்னு பேரு. சாட்சினால தெரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த கரணத்துக்கு அதிஷ்டானமா ஒரு சாட்சின்னு ஒண்ணு சொல்றோம். நான் சொல்லி ஒரு சாட்சிக்கு அந்த சாட்சியினால தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அது அப்படி தெரியாது. இப்ப சாட்சி எப்படி தெரியும்? சாட்சியினால தெரிஞ்சுக்க கூடியது ஆகாசம். அதனாலதான் அது சூக்ஷம், புலன்கள்னால தெரியாதுன்ட்டு. இதுவும் அந்த சாட்சி ஸ்வரூபமானது. அப்ப இது சாட்சியினாலும் தெரிஞ்சுக்க முடியாது. இது வெறும் சுப்பிரகாசம். காதபி அதிதராம் சூக்ஷ்மம் தத் பிரம்மாசி ந சம்சயா. அந்த பிரம்மம் பாணி நானா அப்படின்னா நான் சம்சயா, சந்தேகப்படாத அப்படின்ட்ட. இதான் அந்த பிரம்மம், சந்தேகப்படாத. திக்காலா திரவச்சின்னம், திக்கு காலம் இவைகளோட சேராதது. ஸ்வச்சம் நித்யோதிதம் பதம், இது ஸ்வச்சமாக சுத்தமாக இருக்கக்கூடியது. நித்யோதிதம், நான் திரும்ப சொல்றேன், இவைகளை தனியா உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பரீட்சை மாதிரி வச்சுக்கலாம். 2-3 தடவை வந்ததுன்னா எப்படி நம்ம அன்வயம் பண்ணலாம், வாக்கியத்தில் தனித்தனி வாக்கியமா அமைச்சு பார்க்கும்போது விசேஷ பாவத்தை மாத்தி மாத்தி இதற்காக இது இதுக்காக இது இப்படிப்பட்டதை சொல்றது அப்படின்னு நம்ம அது பார்க்கணும். நிறைய உபனிஷத் பார்த்துட்டே வந்தேன்னா அது பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய இது வச்சுன்னு சொல்றேன், என்னுடைய அபிப்பிராயம் சொல்றேன். ஆச்சாரியனோட பிரகரணங்கள் நிறைய படிச்சுட்டே வந்தோம்னா இதெல்லாம் எப்படி சொல்லிட்டு வர்றாருன்னு தெரியும். ஸ்வச்சம் நித்யோதிதம் கதம் ரட்சிதா ஜீவலோகஸ்ய, ராமாயணத்துல ஒண்ணு, சங்கேப ராமாயணத்துல ஸ்வஜனஸ்ய ரட்சிதா ரட்சித ரட்சிதா ஸ்வஸ்தர்மஸ்ய ரட்சிதா ஜீவலோகஸ்ய ஸ்வதர்மஸ்ய ரட்சிதா 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 ஸ்வஜனஸ்யன்னு முடிப்பார். ராமனை பத்தி சொல்லும் போது முதல்ல எல்லா லோகத்தையும் காப்பாற்றக்கூடியவர், அதுக்கப்புறம் ஸ்வதர்மஸ்ய ரட்சிதா, அப்புறம் தன்னுடைய ஜனங்களையும் காப்பாற்றுறவர். அப்படியே தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுறத கடைசியா போட்டிருப்பார். யாரு? நாரதர் வால்மீகிக்கு உபதேசம் பண்ணும்போது, இதே வால்மீகி கதை எழுதும்போது அனுமார் சீதையை பார்க்கும்போது சுந்தரகாண்டத்துல ராமன் உனக்கு எப்படி தெரியும், எப்படி மனுஷனுக்கும் குரங்குக்கும் எப்படி சம்பந்தம் வந்தது, நீ ராமனை பார்த்தேன்னு சொல்ற, சுக்ரீவன் ராமனுக்கு சகாயம் பண்ற, நீ சுக்ரீவனுடைய மந்திரின்னு சொல்றிய, மராணாம் மாணராணாம் கதம்பா சம்சர்கன்னு கேட்பார். எப்படி இவா 2 பேருக்கு சம்பந்தம் வந்தது, நான் எப்படி நம்புவேன்? ராமனை பத்தி சொல்லும் போது இதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது முதல்ல என்ன சொல்லுவாருன்னா ரட்சிதா ஜனசிய, தன் ஜனங்களை காப்பாற்றக்கூடியவர், தன் தர்மத்தை காப்பாற்றுவார். ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரட்சிதா. ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரட்சிதா. பார்த்து சொல்றேன். சரி, ரொம்ப நாள் ரட்சிதா ஜீவலோகஸ்ய ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ரட்சிதா ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரட்சிதா. சுந்தரகாண்டத்துல இது அப்படியே விபரீத கிரமத்துல போட்டு. ஆமா கரெக்ட். அவர் சொல்லுங்க, அவளுக்கு ராமன் தன்னை காப்பாற்றுவாளான்னு இருக்கணும். அதனால அதெல்லாம் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு உலகத்தெல்லாம் உலகத்தை காப்பாத்திட்டு போட்டேன், என்னையே பாக்கலாம், அதுதானே எழுதிட்டு இருக்கா 10 மாசமா. அதை சொல்றாரு முதல்ல. அந்த விசேஷ பாவத்தை அந்த கிரமத்தை மாற்றும் போது சுவாரஸ்யமான அர்த்தம் கிடைக்கும். இது ஆச்சாரியர்களோட பிரகரணத்துல இருக்கு. இல்ல நமக்கு காவியம் எல்லாம் படிச்சவாள்னா ரொம்ப ரெண்டா சொல்லுவா, நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம்.
காளிதாசன் இந்த நாடகங்கள் இவைகள்லாம் படிச்சிருந்தா சொல்ல முடியும். நம்மளுக்கு காவியம் படிக்க முடியலன்னா கவிர் மணிஷி கவிபூ ஸ்வயம்பூன்னு எல்லாருக்கும் பெரிய கவி நம்ம ஆச்சரியம். அவர் கிரந்தத்தை படிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாம். இதுல சுவாரஸ்யம் இருக்குன்றதுக்காக காமிச்சு கொடுத்தேன். வேற ஒன்றும் இன்னைக்கு ஒன்றும் பொழுதே போகல, ஏதாவது பண்ணலாமா, போர் அடிக்கிறது அப்படின்னா இந்த பாகத்தை எடுத்து வச்சுட்டு எதுக்கு விசேஷம் எது விசேஷம் போட்டு பார்த்தீங்கன்னா ஜன்மாகும் பிரயோஜனமாகும். திக்காலா ஜனவச்சின்னம் ஸ்வச்சம் நித்யோதிதம் ததம் சர்வார்த்தம் அயம் ஏகார்த்தம் சின்மாத்திரம் அமலம் பவ. இது சர்வார்த்தம் அயம், எல்லா அர்த்தமாகவும் இருக்கு. இல்ல சர்வார்த்தம்னா எல்லா பிரயோஜனமாகவும் இருக்கு. தர்மார்த்த காம மோட்சம் 4 புருஷ அர்த்தம்னா பிரயோஜனம். எல்லா பிரயோஜனமும் இதுலயே வந்தாச்சு. இது அந்த ஆத்மாவா தெரிஞ்சுட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை. சர்வார்த்தம் அயம் ஏகார்த்தம், இது ஒரு பொருளாக இருக்கக்கூடியது. சின்மாத்திரம் அமலம் பவ, அப்படி வெறும் சித் ஜோதிஷா சைதன்ய மாத்திரமாகவும் சுத்தமானவும். இந்த இடத்துல அமலம் அவித்யா சம்பந்தம் இல்லாதவனாக நீ ஆவாய். சர்வம் ஏகம் இதம் சாந்தம் ஆதி மத்தியாந்த வர்ஜிதம் பாவாபாவம் அஜம் சர்வம் இதி மத்வா சுகீபவ. சர்வம் ஏகம் இதம், இது எல்லாமே இது ஒன்றுதான். சாந்தம், எதனால ஆதி மத்தியாந்த வர்ஜிதம் அப்படி வச்சுக்கலாம். ஹேது ஹேதுவத்பாவம் வச்சுட்டே போனோம்னா அப்படியே அழகா நிர்ணயம் பண்ணலாம். ஆதி மத்தியாந்த வர்ஜிதம், ஆதி ஆரம்பம், மத்தியம் நடு, அந்தம். இதுக்கு இது ஆரம்பம், இது மத்தியமாக, இது முடிகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லாதது. பாவா பாவம், பாவானாம் அபாவக, அப்படி பாவங்கள்ல இருக்கக்கூடிய பொருள், அவைகள் இல்லாதது. எந்த பொருளும் இல்லாமல் சுத்தமா ஏகமா இருக்கு. பாவானாம் அபாவக பாவா பாவக அப்படியும் ஒட்டலாம். இல்ல பாவம்ச அபாவம்ச, இருக்கக்கூடிய பொருளா இருக்கட்டும் இல்லாத பொருளா இருக்கட்டும் எல்லாம் இந்த இடத்துல கல்பிதம். பாவா பாவம் அஜம் சர்வம் இதி மத்வா சுகீபவ அப்படின்னு தெரிஞ்சுட்டு சுகியாக இருப்பாய். ந பத்தோஸ்மி ந முக்தோஸ்மி தம்மைவாஸ்மி நிராமயம் துவைத பாவ விமுக்தோஸ்மி சச்சிதானந்த லட்சண ஏவம் பாவய யத்னேன ஜீவன் முக்தோ பவிஷ்யதி. இதனால் கேட்டுட்டே இருக்கும், ஒண்ணுமே பண்ணலையே, நமக்கு இன்னும் வித்தியாசமே தெரியலையே, எப்ப ஞானம் வரும் அப்படின்னா பிரயத்தனத்தோடு இதை பண்ணுறாரு. என்ன பந்தோஸ்மி, எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. முதல்ல அதை நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். பந்தம் எதனால வருது? மாயையினால வருது. மாயை எப்படிப்பட்டது? பொய். அப்ப நமக்கு இருக்கிற பந்தம் பொய். அதை திருடமா நம்ம நம்பணும். நான் பந்தோஸ்மி என்ன முக்தோஸ்மி, ஏதாவது பந்தம்னு இருந்தாங்கன்னா முக்தன்னு சொல்ல முடியும். இல்ல பந்தமே இல்லையே. பிரம்மை வாசி பசங்களா விளையாடும் போது கேட்பாங்க, நீ எப்போ ஜெயில இருந்து வந்தாரு கேட்பாங்க. நான் வரல அப்படின்னும். அப்ப நீ இன்னும் ஜெயில தான் இருக்கியா அப்படின்னு. அந்த மாதிரி பந்தம்னு இருந்தாதான் நமக்கு முக்தின்னு வரும். இந்த எஸ் ஆர் நோ ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாயர்லாம் பேசும்போது அந்த மாதிரி ஒரு சம்பாஷணம். ஆமா இல்ல ரெண்டுத்துல ஒண்ணுதான் பதில் சொல்லும். பதில் சொல்ல முடியாது. இவன் கதையை சொல்லணும்னு பாக்குறான். இல்ல நீ ஆமா இல்லன்னா பதில் சொல்லணும் அப்படின்றான். when did you stop beating your wife? எஸ் ஆர் did you stop beating your wife ன்னு கேட்டான். எஸ்ன்னு சொல்லுவானா நோன்னு சொல்லுவானா? இவன் அடிச்சதே கிடையாது பாவம். இப்ப எஸ்ன்னு சொன்னா இப்ப இதுக்கு முன்னாடி அடிச்சான்னு ஆகும், நோன்னா இன்னும் அடிச்சுட்டு இருக்கான்னு ஆகும். அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இல்லாததை ஆபாதனம் பண்ணி இதுவா அதுவான பாவாபாவம் இருந்ததுன்னா அந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் இப்போ பத்தம்னு ஒண்ணு இருந்தாதான் முக்தின்னு வரும். பந்தமே இல்லாத போது இந்த பத்தோஸ்மி இந்த முக்தோஸ்மி, ஏன் பிரம்மைவாஸ்மி நிராமயம், குறைவற்ற பிரம்மமாக நான் இருக்கிறேன். துவைத பாவ விமுக்தோஸ்மி சச்சிதானந்த லட்சணா அப்படின்னு ஏவம் இவ்வாறாக. இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஏவம் பாவைய எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. புசது முடிச்ச மறந்து போறது எத்தனை பிரயத்னம் மட்டும் திருப்பி திருப்பி இதே நினைச்சுக்கோ. ஜீவன் முக்த பண்ண என்னாகும்? ஜீவன் முக்தோ பவிஷ்யதி, ஜீவன் முக்தனா விடுவாய். பதார்த்த விருந்தே தேகாதிதியா சந்தியஜ தூரத ஆசீதராந்த கரடோ நித்தியம் ஆத்மபரோ பவ. பதார்த்த விருந்தே தேகாதி பதார்த்த விருந்தே, இது அப்படி அன்மை பண்ணணும். வியாக்கியானத்துல ஒண்ணுமே சொல்லல.
டிரான்ஸ்லேட் பண்ண ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணிட்டு அதுவும் அன்மயமாகல. பதார்த்த தேகாதின்னு இருந்தா சரியா இருக்கும். ஆனா தேகாதி போடுறது மாற்ற முடியாது நம்மளால. பதார்த்த கூட்டம் விருந்தம்னா கூட்டம் பத்தனி. பதார்த்த விருந்தே தேகாதி. தேகாதி அங்க வந்து சப்தமி அர்த்தத்துல பிரதமான்னு எடுத்துக்கணும். தேகாதி பதார்த்த விருந்தே சரீரம் முதலிய பதார்த்த கூட்டத்தில் தியா இந்த சாஸ்திர வாசனையினால் இருக்கக்கூடிய புத்தியினால் சந்தியஜ்ய அதை நன்றால் தூரதாக சந்தியஜ்ய இவைகள்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை. தேகாதி பதார்த்த கூட்டம் எனக்கு சம்பந்தம் இல்லை. பதார்த்த விருந்தே தேகாதிகி அப்படின்னு ஒண்ணு படிக்கலாம். தேகாதிகி இவைகளும் அதாவது பதார்த்த கூட்டத்தில் தேகாதி பதார்த்த விருந்தேன்னு எடுத்துக்கோம். தேகாதிகி தேகாதவுன்னு இருக்கணும். அது தேகாதின்னு இருக்கு. சப்தமிக்கு பதிலா பிரதமா இருக்கு. அப்ப அன்வயம் பண்ணாதான் சரியா வருது. பதார்த்த விருந்தே தேகாதி தியா சந்தியஜ தூரத்தை. ஏன்னா தேகாதி தியான்னு அதை பண்ண முடியாது. இல்ல இந்த சரீரத்தை எப்படி நம்ம தியாகம் பண்ணணுமோ அது போல இந்த பதார்த்தங்களே எதையும் விபக்தி மாத்தாம அர்த்தம் சொல்லணும்னா தேகாதிதியா பதார்த்த விருந்தே சந்தியஜ. இந்த சரீரத்தை எப்படி தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது போல வெளியில இருக்க பதார்த்தத்தையும் தியாகம் பண்ணணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குமான்னு தெரியல. அதனால நான் இப்படி அன்வயம் பண்றேன். தேகாதி பதார்த்த விருந்தே தியா சந்தியஜ தூரத ஆசீதல அந்தக்கரண. குளிர்ந்ததான அந்தக்கரணம். மனசு குளிர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? எந்த கொந்தளிப்பும் இல்லை. சர்வோபக்தவரைக்கும் திரும்ப அதேதான். ஆசீதல அந்தக்கரண நித்தியம் ஆத்மபரோபக. ஆத்மாவாக நீ இருப்பாய். இதம் ரம்யம் இதம் ந இது பீஜம் தே துக்க சந்ததே. அவ்வளவுதான். அப்ப அவனுக்கு துக்கத்துக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இதம் ரம்யம் இதம் ந. இது அழகா இருக்கு, இது அழகா இல்லை. எப்ப நம்ம அந்த வேதத்தை பார்க்க ஆரம்பிச்சிருந்தோ உடனே துக்கம் சந்ததி வரிசையா வந்துட்டே இருக்கான். தஸ்மின் சாமியாக்னினா தக்தே. அதனிடத்தில் இந்த சாமியாக்னினா தக்தே இந்த துக்க சந்ததி எப்படி போனோம்? துக்கசிய அவசர இதம் ரம்யம். அந்த பீஜம் இருக்கு. அந்த பீஜத்தை தஸ்மின் சாமியாக்னினா தக்தே தஸ்மின் பீஜே. அந்த இது எல்லாமே சமமா. சாமியாக்னா சமம் எனக்கூடியதான ஞான திருஷ்டி. அதுதான் சாமியாக்னி. சாமியாக்னா தக்தே துக்கசிய அவசர குதக. துக்கத்துக்கு துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்ப இது இருக்கட்டும். இதுக்கு மேல வந்து இன்னமும் அதாவது சாதனையை சொல்லும் போது இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா விவேக வைராக்கியம் தான் இருக்குன்னு வச்சுட்டு சொல்லிட்டே போறாரு. எனக்கு அது இன்னும் வரலையே அப்படின்னா அப்ப எப்படி பண்ணலாம்? சாஸ்திர சஜ்ஜன சம்பர்க்கை பிரஜாமாதவு விவர்த்தையே அப்படின்னு சாஸ்திரம் படிக்க ஆரம்பிக்கணும். சஜ்ஜனம் பெரியவாளோட செய்து பழகணும். அவளுக்கு சேவை பண்ணணும். கொஞ்சம் விதமா பண்ணி மனசுல வந்து இந்த சாஸ்திர வாசனைகளை வளர்த்துட்டே வந்தோம்னா இவைகள்லாம் பின்னாடி தானாகும் அப்படின்னு வேலை சொல்றேன். இது அடுத்த வாரம்.